भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासनासक्तम श्री विद्यापीठभूषणம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்து இருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்டவொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே என்று பிரார்த்திக்கிறார் அபிராமி பட்டர். இந்த உலகத்திலே மரண பயத்தை வெல்வதற்காக இந்த பாடலை அருளி செய்திருக்கிறார்கள். மரணம் என்பது இறைவியினுடைய அடியார்களுக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒரு பழம் பழுத்து அதன் காம்பிலிருந்து அந்த பழம் தானாக எவ்வாறு நழுவி வீழ்கிறதோ அப்படி இந்த உடம்பிலே இருந்து இந்த உயிர் வலியில்லாமல் நிம்மதியாக பிரிய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்கும். உருவாருகம் இவ பந்தனான் மிருத்யோரு முக்ஷி எமாமிருதாதே என்ற ஸ்லோகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெள்ளரிப்பழம் அதனுடைய காம்பிலிருந்து எவ்வாறு நழுவி விழுகிறதோ அதுபோல இந்த உடலிலே இருந்து இந்த உயிர் பிரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகத்திலே மனிதனை நிம்மதியாக இறைவனுடைய திருவடிகளிலே கொண்டு சேர்க்கும். அத்தகைய பிரார்த்தனையைத்தான் நாம் செய்கிறோம். அந்த பிரார்த்தனை செய்கிற பொழுதுதான் அபிராமி பட்டர் சொல்லுகிறார், வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்து இருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் என்று சொல்லுகிறார். தேவியே காட்சி தர வேண்டும், அதுவும் மரண நேரத்திலே அந்த நேரத்திலே காட்சி தர வேண்டும். அந்த சூழ்நிலையிலே தேவி வந்து காட்சி தர வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது திடீர் என்று எண்ணுவதாலே அந்த காட்சி நமக்கு சித்திக்காது. காலம் முழுவதுமாக இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே சொல்ல வருகிறதோ சொல்ல வரவில்லையோ என்று கூட ஒரு ஐயம் நமக்கு தோன்றும். உண்மையும் அதுவாகவே இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே தான் ஆழ்வார் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே என்று சொன்னார். அப்பொழுது சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ உன்னுடைய நாமத்தை இப்பொழுதே சொல்லுகிறேன், அதை என்னுடைய கணக்கிலே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வாராம். அந்த வகையிலே தான் இறைவன் நாமத்தை இறைவனுடைய திருவுருவத்தை நாம் பார்த்து 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 பழகி கொள்ள வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கிற பொழுதிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் இறைவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லி சொல்லி பழக வேண்டும். எழுந்தவுடன் நாம் இறைவனுடைய திருப்பாதத்திலே அந்த நாளை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அந்த நாளை ஒப்படைக்கிற பொழுது இறைவனிடத்திலே நேரடியாக பேச வேண்டும். எல்லாம் வல்ல இறைவா, உன்னுடைய கருணையினாலே இந்த அருமையான விடியல் எனக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது. இந்த விடியலிலே இருந்து தொடங்கி எனக்கு உற்சாகத்தை வழங்கு, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்கு. எப்பொழுதும் உன்னுடைய திருவடியினாலே உன்னுடைய திருவடி கமலங்களிலே பெருகக்கூடிய அருளினாலே என் வாழ்க்கையினுடைய பாதை முழுவதுமாக என்னை இட்டு செல்ல வேண்டும். இந்த நாள் முழுவதுமாக என்னோடு நீ சேர்ந்து இருந்து இந்த நாளை எனக்கு வழி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு விடியலிலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எழுந்தவுடனே ஒரு 10 முறை சொல்ல வேண்டும். பிறகு குளிக்கிற பொழுது ஒரு 10 முறை இறைவன் நாமத்தை சொல்லி குளிக்க வேண்டும். இறைவன் நாமத்தை சொல்லி அந்த தீர்த்தத்திலே நாம் குளிக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே இப்பொழுது குழாய்களிலே தான் நமக்கு குளிப்பதற்கான வசதி அதிக பேருக்கு இருக்கிறது. அந்த காலத்திலே ஆற்றிலே குளித்தார்கள், குளத்திலே குளித்தார்கள், கடலிலே நீராடினார்கள். அப்படியெல்லாம் வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது எல்லோரும் வீட்டிலே அந்த பைப்பை திருகிவிட்டுத்தான் குளிக்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் கூட இறைவன் நாமத்தை சொல்லி குளிப்பதனாலே நமக்கு நம்முடைய உடல் மட்டுமல்ல மனமும் தூய்மையாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. குளிக்கிற பொழுது, உணவு உண்கிற பொழுது, வெளியே செல்கிற பொழுது, திரும்பி வீட்டுக்கு வருகிற பொழுது, மாலை நேரத்திலே, இரவு படுக்க போகிற பொழுது, இப்படி இறைவன் நாமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சொல்லிக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நாமம் நமக்குள்ளாக பதிவாகி போய்விடுகிறது. எப்பொழுது நமக்கு தேவையோ, மரணகாலம் மட்டுமல்ல, எந்த ஆபத்து காலம் வந்தாலும் கூட இறைவன் நாமத்தை நம்மை அறியாமல் நாம் வெளிப்படுத்தி கொள்ள முடியும். நம்மை அறியாமல் நமக்கு அந்த நாமம் வெளிவரும் என்று சொன்னால் அதைவிட வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி இறைவன் நாமத்தை சொல்லி சொல்லி பழக வேண்டும். உட்கார்ந்தால், எழுந்தால், நடந்தால். ஆகையினாலே தான் நாம் முன்னாலே பார்த்தோம், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நாமத்தை சொல்லி சொல்லி பழகி கொண்டே வந்தால் நிச்சயமாக அந்த நாமம் நமக்குள்ளாக இருந்து மிகப்பெரிய பாதுகாப்பை தரும். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சியாமளை, சாதி நச்சு வாயகி, மாலினி, சூலினி, வாராகி, மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே என்று சொல்லுவார் பின்னொரு பாடலிலே. அப்படி அந்த சரணம் நமக்கு அரணாக இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அத்தகைய ஒரு சரணத்தை நாம் கெட்டியாக பிடித்து கொள்வதற்கு அந்த நாமத்தை சொல்லி சொல்லி பழக வேண்டும். இப்பொழுது நீங்கள் எல்லாவற்றிற்குமாக பணமாக ஆகிவிட்ட
சமுதாயத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் குடிக்க வேண்டுமா? நிச்சயமாக நாம் காசு கொடுத்தால்தான் தண்ணீர் குடிக்கலாம். நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற வேண்டுமா? நிச்சயமாக அதற்கும் பணம் தர வேண்டும். எல்லாம் பணமாகி போன பிறகு நாம் நிச்சயமாக இறைவன் நாமத்தை சொல்வதற்கு ஏதாவது பணம் செலவழிக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நாம் மனம் வைத்தால் போதும், அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு நாள், 2 நாள், 3 நாள், ஆண்டு முழுவதுமாக, மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி என்று சொல்லுவார் கண்ணதாசன். அந்த வகையிலே எல்லா நாளுமாக அந்த இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்தால் நிச்சயம் ஒரு காலத்திலே இறைவனுடைய திருக்காட்சியை நாம் காணக்கூடியவர்களாக இருப்போம். பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக்கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் என்று சொல்வார். அபிராமி பட்டரை அந்த பாதம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும், நடுக்கடவுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே என்பார் பின்னொரு பாடலிலே. அந்த வகையிலே எல்லா காலங்களிலுமாக இறைவனுடைய திருமேனியை பார்த்து மகிழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை அவர் கண்டுகொண்டே இருக்கிறார். அப்படி அந்த காட்சியை காண்பதற்கு நம் மனத்திரைக்குள்ளாக இறைவியையும் நாம் இறைவனையும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த திருமண கோலத்தையும் நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியான தருணங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், முகமலர்ச்சியோடு இருக்கும், நம்மை சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இறைவன் இறைவியினுடைய திருமண காட்சியை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆகையினாலே தான் ஆலயங்களிலே பிரம்மோற்சவம் நடைபெறுகிற பொழுது நிச்சயமாக அங்கே திருக்கல்யாண உற்சவம் என்று ஒரு உற்சவம் இருக்கும். அந்த திருக்கல்யாண உற்சவத்திலே இறைவனுக்கும் இறைவிக்குமாக திருமணம் நடத்தி இந்த உலகத்திலே மங்களம் பெருக வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். அத்தகைய மங்களம் இந்த உலகம் முழுவதும் நிறைய வேண்டும், எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், நம் இல்லங்களிலும் மங்களம் பெருக வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை வைத்து அபிராமி அந்தாதியை தொடர்ந்து நாம் சிந்தித்து அந்த பாடல்களை தினசரி பாடுவோம். அம்பிகையினுடைய பேரருளை பெற்று சிறந்தோங்கி வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகளோட அருட்கருணை நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மகானோட அருளாசி ஒரு குடும்பத்திற்கு இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் எப்பேற்பட்ட சௌகரியங்களை அனுபவிச்சிருக்கு, எப்பேற்பட்ட நற்பலன்களை அனுபவிச்சிருக்கு, அந்த குடும்பத்தோட சந்ததியர்களுக்கு மகா சுவாமிகளோட அருள் எப்பேற்பட்ட கருணைகளை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இதுபோல மகா சுவாமிகளோட அருட்கருணைக்கு பாத்திரப்பட்ட பல குடும்பங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கு. அதாவது யார் அனுபவப்பட்டாரோ அவரது மகனோ மகளோ இப்போ இருப்பாங்க, இல்லாட்டி பேரனோ பேத்தியோ இருப்பாங்க. அதுபோல் பல குடும்பங்கள் அந்த மகா சுவாமிகளோட அந்த கலியுக தெய்வத்தோட அந்த கருணையினால், அவரோட ஆசையினால் இன்றைய தினமும் மிகச் சிறப்பாக வாழ்ந்து அந்த மகானுக்கு மிகப்பெரிய வழிபாடுகளை செய்து தங்கள் குடும்பம் இன்றைக்கும் ஒவ்வொன்று அமோகமாக இருக்கணும்னு அந்த மகானை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுபோல் ஒரு குடும்பம் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. இந்த லக்ஷ்மி சென்னையில் இருந்தவங்க. இந்த லக்ஷ்மியோட தங்கை பேர் சாவித்ரி. இந்த லக்ஷ்மியோட பெரிய மகளுக்கு ஒரு பிரசவ காலம். அந்த பிரசவ காலத்தில் அந்த பெரிய பெண் பெங்களூரில் இருந்திருக்காங்க. பெங்களூரில் பிரசவத்துக்காக அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த பிரசவத்துக்கு முன்னால் அப்பப்போ பரிசோதனைகளுக்கு போகிறது வழக்கம். அந்த கர்ப்பிணிகளை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தை சரியான பொசிஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது வழக்கம். அதுபோல் பெங்களூரில் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அந்த மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை ஒரு காம்ப்ளிகேட்டடான பொசிஷனில் இருக்குது, அதாவது ஒரு அபாயகரமான ஒரு பொசிஷனில் இந்த குழந்தை இருக்குது, உங்களோட பிரசவம் எப்படி நடக்கும்னு எங்களுக்கே பயமாக இருக்குது, ஒரு சுமூகமாக நடக்குமா அப்படின்னு இப்போ சத்திக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மிக்கு, அதாவது அந்த பெண்ணின் தாயாருக்கு இந்த தகவலை கேட்ட உடனே ரொம்ப வருத்தமாக போயிடுது. ஆகா, தனது மூத்த மகளுக்கு, பெரிய மகளுக்கு முதல் பிரசவம் நடக்க போகிறது. இந்த காலத்தில்
இந்த குழந்தை இப்படி இருக்குன்னு டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்களே, மருத்துவ பரிசோதனை முடிவுகள் இப்படி சொல்கிறதே, என்னோட பொண்ணு நல்லபடியாக எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக பிரசவிக்கணும், அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், என்னோட மகளுக்கும் எந்த விதமான ஆபத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு குடும்பமாக இவ வழிபட்டு வர மகா சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணினாங்க. அந்த லக்ஷ்மி அம்மாவோட குடும்பத்தினர் எல்லாருமே, அதாவது அப்பாவிலிருந்து அவர்களுடைய தாத்தாவிலிருந்து எல்லாருமே மகா சுவாமிகளை வழிபட்டு வரக்கூடிய குடும்பம். தன்னோட குடும்பத்தில் மகா சுவாமிகள் வழிபாடு தான் தன்னோட குடும்பத்தை என்றென்றும் காப்பாற்றி கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த மகானிடமே தனது பிரார்த்தனையை ஒப்படைத்து தனது மகளுக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினாங்க. ஒவ்வொரு நாளுமே கவலையோடு போச்சு. என்னாகுமோ ஏதாகுமோ, பொண்ணு எப்படி இருக்கா, பொண்ணு நல்லபடியாக இருக்காளா, ஏதான ஒரு அசௌகரியம் வருதா அவளுக்கு அப்படிங்கிற கவலையோடையே நாட்கள் போயிட்டே இருந்தது. இந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணு ஒரு தடவை மருத்துவ பரிசோதனைக்காக பெங்களூருக்கு போகிறப்ப, நீ பிரசவ காலத்துக்கு ரொம்ப முன்னாடியே அட்மிட் ஆகணுமா, வீட்டில் இருக்கிறது ரொம்ப அபாயகரமானது, அதனால் சில மாதங்களுக்கு முன்பே அட்மிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 2.5 மாதத்துக்கு முன்னாலேயே, அதாவது பிரசவகாலம் என்று தீர்மானிக்கப்பட்ட 2.5 மாதத்துக்கு முன்னாலேயே இந்த பெண்ணை மருத்துவமனையில் அனுமதிச்சிட்டாங்க. இந்த பெண்ணு இங்கே வந்த பிறகு அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் இந்த பெண்ணோட அம்மாவே, அதாவது லக்ஷ்மியே பெண்ணுக்கு துணையாக பெங்களூர் மருத்துவமனையில் இருந்து தன்னோட பெண்ணை பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தாங்க. பொண்ணு இப்படி அசைஞ்சா என்னம்மா என்னாச்சு அப்படின்னு ஒரு தாயாருக்கு உண்டான ஒரு பரிதவிப்போடு கேட்குறது, பொண்ணுக்கு எந்த நேரத்தில் எந்த ஆகாரம் கொடுக்கணும், எந்த மருந்து மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதனோட முறைகளை மீறாமல் பக்கத்தில் இருந்து அப்படி பாதுகாத்துட்டாங்க லக்ஷ்மி. இது என்ன ஆச்சு அப்படின்னா, பிரசவ காலத்துக்கு குறித்த காலத்துக்கு முன்னாலேயே, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே அந்த பெரிய மகளுக்கு பிரசவம் நடந்து விட்டது. சிசேரியன் முறையில் குழந்தையை எடுத்தாச்சு. குழந்தையை எடுத்த பிறகு குழந்தையை சிசேரியன் முறையில் நல்லபடியாக எடுத்தாச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு அபாயகரமான செய்தி அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையின் தாயாருக்கு உடல்நிலை ஒரு மோசமான நிலையை எட்டிவிட்டது. அந்த பிரசவித்த பிறகு அந்த தாயாரோட நிலைமை ரொம்ப மோசமாக போய், அதாவது உதிரப்போக்கு அதிகமாக போய் அந்த தாயாருக்கு உடனடியாக மருத்துவமனையில், அதே மருத்துவமனையில் ஒரு அபாயகரமான ஒரு சிச்சுவேஷனில் அனுமதிச்சிட்டாங்க. உடனடியாக அந்த பெண்மணிக்கு ரத்தம் வேணும், ரத்தம் செலுத்தினால்தான் இந்த தாயார் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்லேருந்து ரத்தத்தை சேகரித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 பாட்டில் ரத்தம் அந்த தாயாருக்கு உடனடியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஒரு 13 பாட்டில் ரத்தமும் பெங்களூரில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தது. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அதாவது லக்ஷ்மி என்பவரோட மகளுக்கு ஒரு பிரசவம் பெங்களூரில் நடக்கிறது. அந்த பிரசவம் உரிய காலத்துக்கு முன்னாலேயே நடக்கிறது. அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்துடுறது. அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்த பிறகு திடீரென அந்த தாயாருக்கு ஒரு மோசமான நிலையை, உடல்நிலை எட்டிவிட்டது. ஒரு மோசமான கட்டம் அப்படிங்கும்போது அந்த தாயாரோட உடல்நிலையை காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா, இந்த நேரத்தில் லக்ஷ்மி பக்கத்தில் இல்லை. ஒரு அலுவலக விஷயமாக அந்த நேரத்தில் அந்த லக்ஷ்மி, அந்த பெண்ணின் தாயாரான லக்ஷ்மி சென்னைக்கு வர வேண்டிய ஒரு கட்டம். அதனால் தனது தங்கை சாவித்திரியை உடனிருக்க சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. இந்த சாவித்திரி மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு, அதாவது தனது சகோதரியின் மகளுக்கு அப்போத்தான் பிரசவம் பண்ணியிருக்கா. பிரசவம் முடிந்த உடனேயே அவளுக்கு 13 பாட்டில் ரத்தம் செலுத்தணும்.
ரத்தம் செலுத்துவதற்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு படிவத்தை சாவித்திரி கிட்ட கொடுத்து இதில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன படிவம் அப்படின்னு பார்த்தா, இந்த உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை, என்ன வேண்டுமானாலும் ஆகலாம், விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு இந்த பெண்ணோட குடும்பத்தின் சார்பாக ஒருவர் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக சாவித்திரி கிட்ட மருத்துவமனையிலேருந்து கையெழுத்து வாங்கினாங்க. இந்த படிவத்தில் கையெழுத்து போடும்போது சாவித்திரி ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவளது சகோதரி லக்ஷ்மி பக்கத்தில் இல்லை. அதாவது எந்த பெண்மணி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பெண்மணியோட தாயார் இங்கே கிடையாது. இந்த வேளையில் ஒரே தெய்வம், திக்கற்ற தெய்வம் காஞ்சி மகா சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணினாங்க அந்த சாவித்திரி. அந்த சாவித்திரிக்கும் மகா சுவாமிகள் மேலே பக்தி அதிகம் உண்டு. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால், அதாவது அந்த தாயார் இந்த சிசுவை தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த போது அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு மகா சுவாமிகள் சம்பந்தப்பட்ட சில கதைகளை சொல்லுவாங்களாம். மகா சுவாமிகள் சொன்ன சில அறிவுரைகளை சொல்லுவாங்களாம். மகா சுவாமிகள் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை அந்த தாயாருக்கு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும்போது எப்படி ஒரு எண்ணம் பாருங்க. அந்த காலத்தில் இந்த சாவித்திரி என்ன பண்ணுவாங்களாம், இந்த செய்திகள் அனைத்தையும் அந்த பெண்மணியோட வயிற்றை பார்த்து, அதாவது வயிற்றுக்குள்ள சிசு இருக்கு, அந்த சிசுவுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும். இந்த விஷயங்கள் போய் சேர்ந்தால்தான் மகா சுவாமிகளோட அனுகிரகத்தால் இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது போல் பண்ணியிருக்காங்க சாவித்திரி. சாவித்திரியோட நம்பிக்கையும் பொய்த்து போகலை. நல்லபடியாகவே அந்த குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தை பிறந்த தினமும் ஒரு குரு பூர்ணிமா தினம். எவ்வளோ விசேஷம் பாருங்க. ஒரு குருவோட அனுகிரகத்தோட அந்த குழந்தை பிறந்த தினம் குரு பூர்ணிமா தினம். ஆனால் அந்த தாயார் தற்போது அபாய கட்டத்தில் இருக்கிறார். இந்த சமயத்தில் அந்த சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகா சுவாமிகளை இருந்த இடத்துல இருந்தபடி, அதாவது பெங்களூரில் இருந்தபடி, அந்த மருத்துவமனையில் இருந்தபடி மகா சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இவளோட அம்மா, அதாவது என்னோட சகோதரி லக்ஷ்மி இங்கே கிடையாது, நான் தான் இவளை பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு இவளுக்கு ஏதான ஒரு ஆபத்து நடந்து போச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ பக்கத்தில் இருந்தும் இவளை பத்திரமா பாதுகாக்க முடியாமல் போயிடுத்தே அப்படின்னு எல்லாரும் என்ன திட்டுவாங்க. அதனால் மகானே, நீங்கள் தான் நல்லபடியாக இவளுக்கு ஒரு தகப்பனாராக இருந்து உங்களுடைய மகளாக இவளை கருதி இவளை நல்லபடியாக உயிர் பிழைச்சு கொண்டு வந்து விட்டுடணும். அப்படி இவளை நல்லபடியாக பிழைக்க வச்சுட்டேன்னா நல்ல பன்னீர் ரோஸால் ஒரு மாலை தொடுத்து உங்கள் சந்நிதியில் கொண்டு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சாவித்திரி வேண்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் நம்பிக்கை. ஒரு மகானிடமோ ஒரு தெய்வத்திடமோ நாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னா அந்த கோரிக்கையை, அதாவது அந்த பிரார்த்தனையை அந்த மகானிடமோ தெய்வத்திடமோ நாம் தெரிவிக்கும் போது நமது பக்தியில் ஒரு துளி சந்தேகம் கூட வரவே கூடாது. நாம் வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். அப்படி நிறைவேறினால் இதை நான் உனக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பஷ்டமாக ஒரு பிரார்த்தனையை வைக்கணும். அந்த பிரார்த்தனையைத்தான் இந்த சாவித்திரி அம்மாவும் பெங்களூர் ஆஸ்பத்திரியில் இருந்து காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட வச்சுருக்காங்க. தற்போதுதான் பிரசவித்த அந்த பெண்மணிக்கு 13 பாட்டில் ரத்தம் செலுத்தப்பட்டது. பல்ஸு டவுன் ஆகிட்டுருக்கான். டாக்டர்கள் அப்போ வந்து சொல்கிறாங்க, அடிக்கடி வந்து நர்ஸுகள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, பல்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு அப்பப்போ தகவல் வருது. அந்த நேரத்தில் தான் இந்த பிரார்த்தனையை சாவித்திரி அம்மா வைக்கிறாங்க. அந்த மகானிடம் வச்சு, மகான் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு, நீங்கள் தான் நல்லபடியாக இந்த உயிரை காப்பாற்றி பத்திரமா மீட்டு தரணும், நான் உங்களுக்கு பன்னீர் ரோஸில் ஒரு மாலையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்க. உள்ள ஆப்ரேஷன் ரூமில் அந்த சிகிச்சை முறைகள் நடந்துட்டுருக்கு. ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு நல்ல தகவல் வெளியே வருது. அதாவது அந்த பெண்மணிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பலவிதமான கட்டங்களையும் தாண்டி, பலவிதமான ஆபத்தான ஒரு கட்டங்களையும் தாண்டி இந்த பெண்மணியை பிழைக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்.
அதாவது எங்களுடைய மருத்துவத்துறை அற்புதங்களையும் மீறி இந்த பெண்மணி பிழைச்சிருக்கா, இதற்கு ஏதோ ஒரு தெய்வ காரணம் தான் இருக்கும், உங்களுடைய பிரார்த்தனைகள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற மருத்துவர்களே சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பெண்மணி உயிர் பிழைச்சிருக்கா. இதன் பிறகு அவருடைய தாயார் லக்ஷ்மி வந்த பிறகு கொஞ்ச நாளில் அந்த பெண்மணியின் உடல்நிலை சரியாகிவிட்டது. அந்த பெண்மணி உடல்நிலை மெல்ல 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 தேறி அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு நாள் டிஸ்சார்ஜும் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு, அதாவது பெங்களூரில் இருந்த பிறகு அந்த பெண்மணி நல்ல ஓய்வெடுத்து கொண்ட பிறகு தாயும் சேயும் நலமாக இருந்தார்கள். நல்லபடியாக போயிட்டே இருந்தது. இந்த லக்ஷ்மிக்கு அப்பப்போ தன்னோட மகளை பார்க்கும்போதெல்லாம் இப்பேற்பட்ட அபாயமான கட்டங்களை எல்லாம் தாண்டி மகா சுவாமிகளோட அருளால் நல்லபடியாக இந்த குழந்தையும் பாதுகாக்கப்பட்டு இந்த குழந்தையும் புனிதமாக உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னு அப்பப்போ சொல்லி நெகிழ்ந்து போவாங்க. தன்னோட நன்றியை அப்பப்போ வீட்டில் இருந்தபடியே மகா சுவாமிகளுக்கு தெரிவிப்பாங்க. அதாவது பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகா சுவாமிகள் படத்துக்கு முன்னால் போய் நின்று ஒரு கண்ணீரோட தன்னோட நன்றியை காணிக்கையாக செலுத்துவாங்க. இதே நேரத்தில் இந்த லக்ஷ்மியோட சகோதரி சாவித்திரி அப்படிங்கிறவங்க ஒரு பிரார்த்தனையை வச்சுருக்காங்க. அதாவது இந்த பெண்மணி நல்லபடியாக உயிர் பிழைத்து வந்துவிட்டால், அதாவது தனது அக்காவோட மகள் நல்லபடியாக உயிர் பிழைத்து வந்துவிட்டால் நல்ல பன்னீர் ரோசாலான ஒரு மாலையை போடுறதா வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பிரார்த்தனை ஞாபகத்துக்கு வந்தது சாவித்திரிக்கு. தன்னோட சகோதரிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் ஒரு பிரார்த்தனையை வச்சுருந்தேனே, அந்த பிரார்த்தனையை நான் முடிச்சாகணும், நான் காஞ்சிபுரம் போய் உன்னோட பொண்ணு தான் நல்லபடியாக வந்துட்டாலே, என்னோட நன்றியை தெரிவித்து காஞ்சி மகா சுவாமிகளுக்கு ஒரு பன்னீர் ரோஸ் மாலையை காணிக்கையாக செலுத்திட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க சாவித்திரி. இந்த காஞ்சிபுரம் போன சாவித்திரி நல்லபடியாக பன்னீர் ரோஸ் மாலையை மகா சுவாமிகளுக்கு சமர்ப்பித்தார்களா என்பதை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.